அயலின் வர்ஷத்தில பிறந்தவங்களுக்கு வந்துங்க சார், குடும்ப வாழ்க்கை, அதாவது அதே மாரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்குங்க சார்? நுண்ணறிவு திறனும், அறிவுபூர்வமான நடவடிக்கைகளும், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திறனும் இவர்களுக்கு இறையருள் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான கொடை. ஒருவருடைய வாழ்க்கைய அற்புதமா மாற்றக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையை கூட அற்புதம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் நெகட்டிவான தாக்கத்தில் இருக்கிறாங்க. தொழில் இல்ல வேலை அமைப்பு அப்படிங்கும்போது, எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க சார். பெரிய அளவில் சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய புத்திசாலித்தனமும், இவங்களுடைய அணுகுமுறையும், தொழிலில் இவங்க காட்டக்கூடிய பக்தியும், அதேமாதிரி கடமை உணர்ச்சியோடு செய்யக்கூடிய வேலைகள்லையும் பார்த்து மேலதிகாரி எல்லாம் ரொம்ப அதிக அளவில் இவங்கள முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்வாங்க. ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க சார்? ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி இந்த சார்ந்த நண்பர்கள் இந்த ஒரு முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னா, எந்த இதில முதலீடு பண்ணலாங்க சார்? பங்கு வர்த்தகத்தில் இவங்க முதலீடு பண்ணலாம். அதேமாதிரி சிட் ஃபண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் முதலீடு செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட வட்டி தரக்கூடிய தொழிலும் இவங்க முதலீடு செய்யலாம். உடல் நலத்துல ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு இது கட்டாயம் வந்துரும் அப்படின்னா, எந்த உடல்நல பிரச்சனைகள் வரலாங்க சார்? உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பக்தி பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சார், இப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுமே அவங்க வாழ்நாள் எப்படி இருக்க போறாங்க? அவங்களுடைய தனித்துவமான குணங்கள் என்ன? அவங்க லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது? அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோங்க சார். அந்த வரிசையில ஆயில்யம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு அவங்க லைஃப்ல எப்படி இருக்க போறாங்க? அப்படிங்கிறதா இன்னைக்கு தலைப்பு. ஆயில்ய நட்சத்திரத்தில ஒருத்தங்க பிறந்தா அவங்க குணநலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிக அற்புதம் நிறைந்ததாக இருக்கும். பல ரகசியங்களை உள்ளடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் இது. நுண்ணறிவு திறனும், அறிவுபூர்வமான நடவடிக்கைகளும், ஒரு மிகச்சிறந்த ஆளுமை திறனும் இவர்களுக்கு இறையருள் வழங்கியிருக்கக்கூடிய அற்புதமான கொடை. ஒருவருடைய வாழ்க்கைய அற்புதமா மாற்றக்கூடிய தன்மை இவர்களுக்கு உண்டு. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா, ஒரு கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கையை கூட இவர்களுடைய பேச்சாற்றல் மூலமாகவோ, இவர்கள் காட்டக்கூடிய வழிகாட்டுதல் மூலமாகவோ அற்புதம் நிறைந்ததாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு உண்டு. மற்றவர்கள் வாழ்க்கையில் அதிக அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நபர்கள் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். தன்னுடைய அறிவுத்திறனும், நுண்ணறிவுத்திறனும் மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்காக பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயம் இவர்கள் ஆப்போசிட்டாக திங்க் பண்ணாங்கன்னு வச்சுங்க, ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையும் சர்வநாசமாக்கக்கூடிய ஒரு தன்மையை பெற்றவர்களாக இருப்பாங்க. 2 விதமான குணங்களும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உண்டு. குறிப்பாக இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தன்னுடைய வாழ்க்கை துணையாக தேர்வு செய்யும் பொழுது, அது நல்ல வலிமையான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சம்பந்தப்பட்ட ஆட்களுடைய, அதாவது தன்னுடைய வாழ்க்கை துணையின் வழியிலிருந்து மிகப்பெரிய வெற்றிகளை அணுகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதே நேரெதிரான ஒரு தன்மையில் இருக்கக்கூடிய பெண்ணை தேர்வு செய்யும் பொழுது அவருடைய வாழ்க்கை ஆதாள பாதாளத்துக்கு செல்லக்கூடிய ஒரு தன்மையும் உருவாக்கி விடும். அப்படிப்பட்ட வலிமை மிக்க நட்சத்திரமாக இருக்கிறதுனால தான் பொதுவாகவே இந்த ஆயுள் நட்சத்திரம்னாவே இந்த திருமண வாழ்க்கையில் அவங்க மிகப்பெரிய தடைகளையும் தாமதங்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அது ஒரு நெகட்டிவான ஒரு தாட்ஸும் இருக்குது. ஆனால் அந்த ஆயில்ய நட்சத்திரம் அவருடைய ஜாதகத்தில் மிக மிக வலிமையான நிலைமையில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்களை தரும். அவங்கள்ட்ட அந்த சுயநலம் என்பதே இல்லாமல் இருக்கும். அதே ஆயுள் நட்சத்திரம் பாதிக்கப்படக்கூடிய தன்மையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சுயநலமும், தன்னுடைய வாழ்க்கை பற்றிய எண்ணங்களும், தன்னுடைய கட்டுப்பாட்டில் மற்றவர்களை வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இவர்களுக்கு இயற்கையாக ஏற்படும். தன்னுடைய வாழ்வை மிக செழுமைப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றல் மிக்க நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்யம் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு வந்துங்க சார், குடும்ப வாழ்க்கை, அதாவது அதே மாரி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருக்குங்க சார்? கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள், ஆண், பெண் இருபாலரில் இந்த ஆண்களுடைய தன்மையெல்லாம் வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் பெரிய சிக்கல்களோ, இல்லை சிரமங்களோ அனுபவிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை. அவங்க வழியிலேருந்து எந்த விதமான நெகட்டிவான விஷயங்களும் நடைமுறைக்கு வருவதல்ல. அதே ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் நெகட்டிவான தாக்கத்தில் இருக்கிறாங்க. பாசிட்டிவான தாக்கத்தில் இருந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே நெகட்டிவான தாக்கத்தில் இருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு திருமண தடை கடுமையாக பாதிக்கப்படும். ரொம்ப காலமாக லேட்டாகி ஒரு 35 வயசு 40 வயசு வரைக்கும் கூட திருமணம் ஆகாமல் கடுமையான வாழ்வில் மிகப்பெரிய இந்த திருமண யோகத்தையே சுவீகரிக்க முடியாத தன்மையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் இந்த ஆயில்யம் அப்படிங்கிறது கடுமையான பாதிப்பை பெற்றிருக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையில்லை.
ஆண்களுக்கு இந்த பாதிப்பு இல்ல. அதேமாரி திருமண வாழ்வில் நடந்தில்லாலுமே அவங்களுக்கு வந்து எந்த சிக்கலும் இல்லாம இல்லற வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா சுவீகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புத்திர பாக்கியத்திலயும் எந்த தடையும் வர்றதில்ல. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கையிலும் தடை இல்லை. அதே சமயம் புத்திர பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் எந்த தடையும் இல்லை. அதே பெண்களுக்கு இந்த 2 விதமான பாதிப்புகளையும் கடுமையாக எதிர்கொள்கிறார்கள். அவங்களுக்கு தான் ரொம்ப நெகட்டிவான விஷயங்கள் நடமாறைக்கு வர ஆரம்பிக்குது. குறிப்பா இவங்க வந்து எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போவாங்க. அப்பதான் இந்த பிரச்சனையெல்லாம் ரொம்ப அதிக அளவுல வந்து சேரும். இந்த சுயநல போக்கோட அணுகும் பொழுது அவங்களுடைய இல்லற வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியான தன்மையில மாறிடுது. ஓரிரு திருமணங்கள் நடந்து கூட அந்த வாழ்க்கை ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையிலெல்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த சில அன்பர்கள் சுவீகரிக்கிறார்கள். பர்ட்டிகுலரா இதில பெண்களுடைய ஜாதகத்தில் தான் இந்த பாதிப்பின் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அது நெகட்டிவா இருந்தா மட்டும். அதே பாசிட்டிவா இருந்ததுன்னா எந்த சிக்கலும் இல்ல. ரொம்ப அற்புதமான யோக வாழ்வை அவர்கள் சுவீகரிப்பார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமில்ல. திருமண வாழ்க்கையும் சரி, இல்லற வாழ்க்கையும் சரி, அவர்களுக்கு ஆண்கள் என்றால் அற்புதமாகவும், பெண்கள் என்றால் சற்று சிரமமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெறுகிறார்கள் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை நிலை. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு தொழில் இல்ல வேலை அமைப்பு அப்படிங்கும்போது எந்த துறை சார்ந்து எடுத்தால் அவங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க சார்? கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தொழில், வேலை இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸியா அமைஞ்சிரும். பெரிய அளவுல சிரமப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கவே இருக்காது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய புத்திசாலித்தனமும், இவங்களுடைய அணுகுமுறையும், தொழில்ல இவங்க காட்டக்கூடிய பக்தியும், அதேமாரி கடமை உணர்ச்சியோட செய்யக்கூடிய வேலைகளையும் பார்த்து, மேலதிகாரி எல்லாம் ரொம்ப அதிக அளவுல இவங்கள முன்னேற்றத்தை நோக்கி எடுத்து செல்லுவாங்க. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாரி விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சர்வசாதாரணமா நடக்கும். மற்றவர்களுக்கு நடக்கிறத விட வேக வேகமா இவங்களுக்கு எதார்த்தமாக நடைமுறைக்கு வரும். தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவங்கள் தன்னிறைவான நபர்களாக இருப்பாங்க. குறிப்பா ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னு 70% சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் தான் இருப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்த அன்பர்கள்ல சுயதொழில் புரிவோர் ரொம்ப அதிக அளவு. ஏன்னா, தன்னுடைய சுய முன்னேற்றத்தை அவர்கள் அதிக அளவுல விரும்புவாங்க. தன்னுடைய சுயம் நான் யார் அப்படிங்கிறத காமிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இருக்கக்கூடிய நபர்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறதுனால, தொழில் வாழ்க்கை ஒரு வெற்றிகரமானதாக இருக்கும். செய்யக்கூடிய தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுமக்களோட சந்திப்பிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும். அடிக்கடி பொதுமக்களோட ஒரு வியாபார தொடர்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு வேலைகள்ல தான் இவங்க இருப்பாங்க. ஏதாவது ஒரு வகையில பொதுமக்களோட கம்யூனிகேஷன்ல இருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா, மிகச்சிறந்த அரசியல்வாதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த நண்பர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணுங்க சார்? ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி இந்த சார்ந்த நண்பர்கள் வந்து இந்த கூட்டா செய்றாங்க பாருங்க. கூட்டு விஷயமா, கூட்டு தொழில் செய்யறது, கூட்டு முயற்சியா ஏதாவது ஒரு விஷயத்த செய்யறது, மத்தவங்கள நம்பி செய்யறது, இந்த மாரி விஷயத்தில அவங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும்போது, ஏனோ தானோன்னு ஒரு செயல்பாட்ட முன்னெடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க, இவங்க வாழ்க்கையே கடுமையா பாதிச்சிரும். அதனால தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்வு செய்யும் பொழுதும், கூட்டு முயற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள தேர்வு செய்யும் பொழுதும், தன்னுடைய பங்களிப்பு பொதுவா எடுத்து செய்யும் பொழுதும், இவங்கள் ரொம்ப உன்னிப்பாக, மிகுந்த எச்சரிக்கை உணர்வோட செயல்படணும். மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள்ல மிகப்பெரிய பாதிப்புகளை அடையக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த ஆயில்ய நட்சத்திரம். எனவே மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்கள்ல இவங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு நாம தரக்கூடிய எச்சரிக்கையான விஷயமா இருக்குது. வண்டி வாகனங்கள்ல செல்லும்போதும் பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத இவங்களுக்கு நம்ம அழுத்தம் திருத்தமா பதிவு செய்யறோம். இந்த ஆயுள் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு எஜுகேஷன் அவங்களுக்கு ஒரு காலேஜ் படிப்பு இந்த மாரி துறை சார்ந்து எடுக்கணும் அப்படிங்கும்போது, எந்த வகை படிப்பு அவங்களுக்கு நல்லபடியா இருக்குங்க சார்? கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்கள் குறிப்பா இவங்க என்னென்ன மாதிரியான தொழிலு அல்லது கல்வி இந்த மாரி விஷயங்கள தேர்வு செய்றாங்க அப்படின்னு பார்த்தா, மேக்ஸிமம் இந்த தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் இவங்க ஈஸியா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா, அது செய்யக்கூடிய அந்த விஷயங்கள்ல அதீத ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களா இருக்காங்க. மிகப்பெரிய கம்பெனிகளெல்லாம் சிஇஓவா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்களுக்கு இருக்குது. அதாவது ஆளுமை திறனோட அந்த அதிகார பதவியை பெறுவதோ, அல்லது மிக உயர்ந்த இடத்துக்கு தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள செய்யறதுலயோ, இவர்களுடைய விஷயம் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா, உயர்கல்வி, பட்டய படிப்பு, ஆராய்ச்சி படிப்பு அப்படின்னு சும்மா இந்த கல்வியில ஒரு அற்புதமான இடத்த மற்றவர்கள் யாரும் செய்ய முடியாத, சாதிக்க முடியாத விஷயத்தை எல்லாம் இவங்க சாதிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான கல்விகள இவங்க தேர்ந்தெடுப்பாங்க. குறிப்பா இந்த தொழில்நுட்பம் சார்ந்த கல்விகள்ல இவங்களுடைய முன்னேற்றங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும்.
அதேமாரி மேலை நாடுகள் சென்று கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில படிப்பதற்கும், இல்ல அந்த தொழிலை ஜீவனந்தமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்த அன்பர்களுக்கு மிக எளிதாக கைவரப்பெறும் அப்படிங்கிறத நம்ம அழுத்தமா பதிவு செய்றோம். இந்த ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு ஒரு முதலீடுகள் பண்ணணும் அப்படின்னா, எந்த இதுல முதலீடு பண்ணலாங்க சார்? ஷேர் மார்க்கெட்ல பண்ணலாமா? இல்ல தங்கம், நிலம் இந்த மாரி விஷயங்கள்ல முதலீடுகள் பண்ணலாமாங்க சார்? கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பங்கு வர்த்தகத்தில் அதீத ஈடுபாட்டு காட்டக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய அளவில் தனச்சேர்க்கை பெறக்கூடிய வாய்ப்பையும் இந்த ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நிச்சயமாக பெற்றிருப்பாங்க. தன் ஃபிங்கர் டிப்ஸில் மார்க்கெட் நிலவரத்தை கையில் வச்சிருக்கக்கூடியவங்களும் அதை சரியாக இந்த நேரத்தில் இதை செஞ்சால் இப்படி லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த மதிநுட்பமும் இவர்களுக்கு இயற்கையாகவே அமைஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது பங்கு வர்த்தகத்தில் இவங்க முதலீடு பண்ணலாம். அதேமாதிரி சிட் ஃபண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லையும் முதலீடு செய்யலாம். பணம் சம்பந்தப்பட்ட வட்டி தரக்கூடிய தொழிலிலும் இவங்க முதலீடு செய்யலாம். தங்க நகை அடகுக்கு வாங்கி அதில் பணம் முதலீடு பண்ணுறாங்க பார்த்தீங்களா? அடகு கூட்டுறது அந்த மாதிரி கொண்டு நகையை கொடுத்துட்டு பணம் வாங்குறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவங்க முதலீடு செய்யலாம். கட்டிடங்களில் குறிப்பாக கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாடகைக்கு வரக்கூடிய ஒரு தொழிலில் தேர்வு செஞ்சு செய்யும்போது அதில் அற்புதமான மாற்றங்கள் இருக்கும். ஒரு 10 கட்டிடங்களை கட்டிவிட்டு வீடுகளை கட்டிவிட்டு அந்த வழியிலேருந்து கடையிலேருந்து வருமானத்தை எடுக்கிறதோ, வாடகை வருமானம் எடுக்கிறதோ, அது வீடுகள் வழியிலேருந்து வருமானம் எடுக்கிறதோ இவங்களுடைய முதலீடாக இருக்கும் பட்சத்தில் ரொம்ப சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு அவங்களுக்கு. இந்த ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு உடல் நலத்தில ஒரு பிரச்சனை இருக்கும். இவங்களுக்கு இது கட்டாயம் வந்துரும் அப்படின்னா, எந்த உடல்நல பிரச்சனைகள் வரலாங்க சார்? கடகராசி ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல்நல பாதிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் இருக்கும். அடிக்கடி எது கழிச்சிட்டு வருது, சரியாக செரிமானம் ஆகாதது, தன்னுடைய குடல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ, மேல் வயிறு, கீழ் வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ இவங்கள் அதிக அளவில் பாதிப்பை சந்திக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணமாக இருக்கும்னா, இவங்களுடைய உணவு பழக்க முறை தான் அடிப்படை காரணமாக இருக்கும். சிறு வயதில் ரொம்ப லேட் நைட்டில் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயந்தான் இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நட்சத்திரம் இந்த கடகராசி ஆயுள் நட்சத்திரம். உணவு பழக்க வழக்கங்கிறது பார்த்திங்கன்னா, சூரியன் மறைவுக்கு முன்பே உணவுகளை அருந்திவிட்டு அதன் பிறகு இரவு வேளையில், பகல் வேளையில் உணவு அருந்தலாம். இரவு வேளைகளில் லேட் நைட்லாம் அந்த உணவு அருந்துறதை தவிர்க்கிறது இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் உயிர் ஓட்டத்திற்கும் ரொம்ப அற்புதமான மாற்றங்களை தரும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை நிலை. இந்த ஆயில் நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு நம்ம ஒரு கோயில் வழிபாடு சொல்லலாம் அப்படின்னா, எந்த கோயில் வழிபாடு சொல்லலாங்க சார்? பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான வெற்றிகளை தரும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாகர் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, குறிப்பாக இந்த சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த இடங்களில் போய் இறை வழிபாடு மேற்கொள்வது, இதெல்லாம் ரொம்ப அற்புதமான வெற்றிகளை தரும். வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். குறிப்பாக இந்த திருமண வாழ்க்கையிலையும் தொழிலையும் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சித்தர்களுடைய ஜீவசமாதி இருக்கக்கூடிய இடங்களில் போய் இறை வழிபாடை மேற்கொள்ளும் பொழுது, தியான வாழ்க்கையை மேற்கொள்ளும் பொழுது இவர்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்கள் நிகழும். குறிப்பாக கடவுளோட நேரடியாக தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் தான் அந்த ஆயில்ய நட்சத்திரம் என்றால் அது மிகையாகாது. நம்ம ஆயில் நட்சத்திரோட வாழ்நாள் ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேரில் ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். வாழ்த்துக்கள்.